வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் ஸ்வீட். இந்த தேங்காவில் நான் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் இந்த அளவில் ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவில் இந்த பின்னாடி இருக்க இந்த கருப்பு நிறத்தை நம்ம சீவி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்துடணும். பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இழைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இதை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நான் எடுத்துருக்கேன். பேன் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் பால் பவுடர், பால். இப்போ இந்த தேங்காவை இந்த பேனில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அப்படி வரும். இந்த டைமில் கொஞ்சமாக பால் சேர்க்கணும். சேர்த்துட்டு கூடவே சுகரை ஆட் பண்ணிடணும். நல்லா வெந்து இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி வரும்போது நம்ம பால் பவுடர் சேர்க்கணும். இப்போ சுகரெல்லாம் சேர்த்தாச்சு. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பால் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த டைமில் பால் பவுடர் சேர்த்துடலாம்.
பாருங்கள், இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை நல்லா ஆறின பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நினச்சலாம் உருட்டலாம். சரியா? இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம், சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி தேங்காவில் என்ன செய்யணும், தேங்காயில் அப்படி பரட்டி என்ன செய்யணும், வைக்கலாமா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காவில் என்ன செய்யணும், இந்த மாதிரி 2 தடவை பரட்டி இப்படி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாமே செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை உருட்டி நம்ம வந்து தேங்காவை மேலே வந்து தடவி வச்சிடலாம். பாருங்கள், இந்த நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் எதுவுமே சேர்க்கல, நெய் எதுவுமே சேர்க்கல. தேங்காய், பால் பவுடர், பால், சுகர் இவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.